ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்றைக்கி என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஐஸ்வர்யா மீனாட்சி பக்கத்தில் படுக்க போட்டுட்டு சேதுவோட எப்படியெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு, அவர் கூட எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், அவர் நம்மளை ஏற்றுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சேதுவுக்காக ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதில் நான் உங்களை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என் மேலே சரியாகவே அன்பு காட்டல, அதுக்காக நான் உங்கள் குழந்தைங்களை கொடுமைப்படுத்துவேன்னு நினச்சிட்டிங்களே, என்னை அந்தளவுக்கு கேவலமானவளாக நீங்கள் நினச்சிட்டிங்களா, அது என்னால் தாங்கிக்கவே முடியலை, அதனால் நான் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அந்தமானுக்கே போகிறேன்ற மாதிரி லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. உடனே மீனாட்சி ஐஷுவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ ஐஷு மீனாட்சியை பார்த்து, கையை விடுப்பாய், நான் உன்னை விட்டு போகிறது உனக்கு பிடிக்கலையா, நீ தான் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே மீனாட்சியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் தமிழ் அவங்க காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே சேதுவோட பாட்டி தமிழோட அம்மா கிட்ட ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்காம கூட கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாளே, அதுக்காகவாது அவள் பெரிய டாக்டர் ஆவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழோட அம்மாவும், என் வயிற்றுல ஒரு பிறந்த பிள்ளை படிக்கணுன்றதுக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. அப்போ அழகர் வேற ரொம்ப அழுகுறான். உடனே தமிழோட அம்மா ஒரு நர்ஸை பார்த்து, குழந்தை அழுகிறான், அதனால நீங்கள் கொஞ்சம் தமிழ்ச்செல்வியை மட்டும் வர சொல்கிறீங்களான்னு சொன்ன உடனே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் டாக்டர் கிட்ட தமிழ்ச்செல்வியை அவங்க அம்மா வர சொன்னாங்க, குழந்தை அழுகுதான் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்ச்செல்வியும் நான் என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் குழந்தைய வாங்கிட்டு போய் ஃபீட் பண்ணிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. அப்பயும் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுற மாதிரி இல்லை. மறுபடியும் தமிழ் குழந்தைய வாங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு சேதுவோட பாட்டி, அழகர் எப்பயுமே இப்படி அழமாட்டானே, ஏன் இன்னைக்கு திடீர்னு இவ்வளோ அழுகுறான், எனக்கு என்னமோ தப்பாக தோணுது, டாக்டர் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் குழந்தைய காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் சரி நம்ம குழந்தைய டாக்டர் கிட்ட காட்டலாம்னு சொல்லி டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மோகனா மலரை கூப்பிட்டு, மீனாட்சி கொஞ்ச நேரம் வெளியே பாயில் போட்டு வெயிலில் காமிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால நீ கொஞ்சம் வெளியே போய் குழந்தைய பார்த்துக்கோ, நான் சமையல் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே சரித்தன்னு சொல்லிட்டு இவங்களும் குழந்தைய வாங்கிட்டு போய் வெளியே அழகாக படுக்க வைக்கிறாங்க. குழந்தைகிட்ட மலரு கொஞ்சம் கண்ணு கூச தான் செய்யும், ஆனால் அவனுக்கு நல்லது அங்கே பாருன்னு சொல்லி விளையாட்டி காட்டிட்டு இருக்காங்க. மலரு கொடியில் போட்டிருந்த துணியெல்லாம் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு, பெரியம்மா கொஞ்சம் நேரத்தில் துணி எல்லாத்தையும் காய போட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு தேள் வந்து அந்த டவலுக்கு கீழே ஒளிஞ்சுக்குது. அப்போ பார்த்து சேதுவும் கருப்பும் வந்துடுறாங்க. குழந்தை அந்த மாதிரி தனியாக வெளியே படுத்துருக்கதை பார்த்துட்டு, என்ன மலரு என்ன பண்ணிட்டு இருக்க, குழந்தைய தனியாக இங்கே போட்டு என்ன பண்ணுறேன் நானே, இல்லை மாமா குழந்தைய வெயில காட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம், அந்த நேரம் பார்த்து துணியெல்லாம் கீழே கிடந்துச்சு, அதை எடுத்து வைக்கலாமேன்னு வந்தேன். உடனே கருப்பு வேகமா, குழந்தைய கீழே படுக்க போட்டு தான் வெயில காட்டணுமா, கையில் வச்சுக்கிட்டே வெயில காட்டலாம்னு சொன்ன உடனே சேது கோவமா, குழந்தைய 6 மணி 7 மணிக்கு தான் வெயில காட்டணும், நீங்கள் விட்டால் நடு உச்சி வெயிலெல்லாம் காட்டுவீங்க போலன்னு சொல்லிட்டு குழந்தைய டவலோட கையில் தூக்கி சேது கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தேலும் சும்மா இல்லாமல் வெளியே வந்து சேதுவோட கையை கொட்டுற மாதிரி இருக்குது. அதை எதர்ச்சியாக வந்து ஐஷு பார்த்துட்டு, மாமா அப்படின்னு சொல்லி சேதுவை வேகமாக தள்ளி விட்டுறாங்க. கருப்பு கரெக்டாக குழந்தைய பிடிச்சிடுறாங்க. உடனே சேதுவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. கையில் குழந்தைய வச்சுட்டு இருக்கேன், நீ பெச்சாட்டுக்கு வந்து தள்ளி விட்ற, வர நீ சரியில்லை, குழந்தையோட நான் கீழே விழுந்திருந்தேன்னா மீனாட்சிக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே கருப்பு, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்ட உடனே ஐஷுவும், இல்லை மாமா குழந்தைய சுற்றி வச்சிருந்த துணியில் தேல் இருந்துச்சு, அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு தேலை கட்டுறாங்க. உடனே அச்சோ குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் குழந்தைய பார்க்குறாங்க. ஐஷு, இல்லை குழந்தைய தேல் கடிச்சிடக்கூடாதுன்றக்காக தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே சேது ஐஷுவை மடியில் போட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஐஷுவுக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போய் எல்லாரும் கேட்கும்போது மலர் தான் ஐஸ்வர்யா கையில் தேல் கடிச்சிருக்கதை பார்த்துட்டு, இங்கே பாருங்க தேல் கடிச்சிருக்கு அவளுக்குன்னு சொல்கிறாங்க. உடனே கருப்பு, செந்தேல் கடிச்சிச்சுன்னா உயிருக்கே ஆபத்து மாப்பிள்ள, சீக்கிரம் ஐஸ்வர்யாவை தூக்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு சொல்கிறோன்னே சேதுவும் ஐஸ்வர்யாவை தூக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. சேது ஐசுவை காரில் தூக்கி போட்டு கூட்டு போகும்போது ராஜாங்க என்னாச்சு யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டே வராங்க. உடனே குடும்பத்தில் இருக்கவங்க ஐஸ்வர்யாவுக்கு தேல் கடிச்சிருச்சு, அதனால தான் சேது ஐசுவை காரில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்கன்னு சொன்ன உடனே ராஜாங்க வாங்கல நம்மளும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. காரில் போகும்போது சேது ஐஸ்வர்யாவை மடியில் வச்சுக்கிட்டு என்னாச்சு எலும்புன்னு சொல்கிறாங்க. உடனே கருப்பு, ஐசுவை தூங்க மட்டும் விட்டுறாதா, அவள் கண்ணத்தில் தட்டியாவது எழுப்பு அப்படின்னு சொன்ன உடனே சேதுவும் கண்ணத்தில் தட்டி எவ்வளவோ எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் ஐஷு எழும்பவே இல்லை. இந்த பக்கம் இன்னொரு காரில் ஈஸ்வரி ஐஷுவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, கொஞ்சம் வேகமாக போப்பா அப்படின்னு சொன்ன உடனே மோகனாவும் கவலைப்படாத ஐஷுவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த காரில் சேது கருப்பு கிட்ட நம்ம வழக்கமாக போகலாம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகணும்னு சொன்ன உடனே இந்த நான் வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக வண்டியை ஓட்டுறாங்க. கருப்பு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுன்னு சொன்ன உடனே சேது எமர்ஜென்சின்னு சொல்லி வேகமாக ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வா மாமான்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வேகமாக வெளியே வராங்க. என்ன மாமா நீ சும்மா வரேன்னு சொன்ன உடனே, மாப்பிள்ள இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால டாக்டர்ஸ் யாருமே வரலையாமா, நர்ஸ் மட்டும்தான் இருக்காங்களாமா, எமர்ஜென்சினா வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சரி வேகமாக வண்டி எடுமாமா, சீக்கிரமா வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், இன்னைக்கு அந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொன்ன உடனே நான் வேகமாக கூட்டு போறேன் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கே ஐஷுவை எமர்ஜென்சி வார்டுலையும் சேர்த்துறாங்க. உள்ளுக்குள்ள நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே சேதுவையும் கருப்பையும் நிப்பாட்ட வச்சுறாங்க. உள்ள எமர்ஜென்சி வார்டில் ஐஸ்வர்யா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டி இன்னைக்கு எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு ப்ரோமோல தமிழோட சீனியர் டாக்டர் தமிழ் கிட்ட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த மாதிரி குழந்தைக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மலர் தமிழ் கிட்ட
ஐஷுவை மட்டும் தேல் கொட்டாமல் இருந்துச்சுன்னா இன்னத்துக்கு நமக்கு மீனாட்சியை தான் தேல் கொட்டியிருக்கோன்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனா ஐஷுவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் வந்து சேதுக்கிட்ட ஐஷுவுக்கு தேல் கொட்டினதுனால அவங்க உடம்புல ரொம்ப பாய்சன் அளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால அவங்கள காப்பாற்றுறது கஷ்டன்ற மாதிரி சொல்லி ப்ரொமோவை முடிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.